Poco M3 ஓட சக்சஸரான Poco M4 எப்ப வரப்போகுது அப்படின்னு Poco fans ரொம்ப பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நானுமே ரொம்ப அவளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த Poco சீரிஸ் எப்பயுமே கேமையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், மீன் இருக்கக்கூடிய அந்த பிரைஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அந்த வகையில் இந்த Poco M4 எப்போ வரும், என்ன பிரைஸ் வரும், இதுல என்ன விஷயங்களை எதிர்பார்க்கலாம்? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டிபிசி. கொஞ்ச நாளாவே போக்கோல வர எல்லா ஸ்மார்ட் போன்ஸும் ரெட்மியோட ரீபிராண்டடாக இருந்துட்டு இருக்கு. சைனா லான்ச் ஆகி இந்தியாவில் லான்ச் ஆகாம இருக்கக்கூடிய ரெட்மி ஸ்மார்ட் போன்ஸை போக்கோவா ரீபிராண்ட் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் சைனா லான்ச் ஆன Note 11 ரீபிராண்டடா இந்த Poco M4 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஆனால் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல இருக்க அந்த டிசைனை பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அடையாளத்தை பதிக்காம கண்டிப்பாக போக்கோ எடுத்துட்டு வர மாட்டாங்க. ஏன்னா கடந்த 2 சீரிஸ் அவங்க பண்றதுதான் பின்னாடி பிளாக் கலர் ஒரு பெரிய மாடியூல் போக்கோங்கிற பிராண்டிங் இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி தான் அவங்க ஃபோன் அப்படின்னு அதை காட்டிக்கிறாங்க. ஏன்னா அது ரெட்மின்னு தெரிஞ்சிடக்கூடாதுல்ல, அதனால அதை பண்றாங்க. அதே மாதிரி தான் இந்த டைமே அப்படி ஏதாவது டிசைன்ல வந்து ஒரு கடுப்பாக்குற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஐகானிக்கான அந்த எல்லோ கலர் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம் என்ன மாதிரியான கலர்ஸ் இப்படி எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃபோனில் பேக் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 6.67 இன்ச் இருக்கக்கூடிய எல்சிடி பேனல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த டிஸ்பிளேயை பொறுத்த வரைக்கும் இது எல்சிடி பேனல் ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டான 90 ஹெர்ட்ஸ் வரைக்குமான ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்க்ரீனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னடா இதை போய் ஹை ரெஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஏன்னா இது வந்து மிட் ரேஞ்சை பேஸ் பண்ணி வர ஸ்மார்ட் ஃபோன். மிட் ரேஞ்சில் 90 ஹெர்ட்ஸுங்கிறது ஹை ரெஃப்ரெஷ் ரேட் தான். ஒரு 20,000 ரூபா போகும்போது வேணா 120 ஹெர்ட்ஸ் பேசலாம். இங்கே நமக்கு அந்த 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இது ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளேவா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய டவுட்டா இருந்தது. ஏன்னா ஃபோனோட கேமரா ஸ்பெக்ஸை பார்த்தோம் அப்படின்னா பேக்ல 2 கேமராஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பிரைமரியா ஒரு 50 மெகாபிக்சலுக்கான சென்சாரும், செகண்டரியா ஒரு போர்ட்ரேட் சென்சார், அதாவது அந்த 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சார். போர்ட்ரேட்னு சொன்னா கொஞ்சம் தனியா தெரியும்ல, நம்ம சொல்றது கொஞ்சம் தனியா தெரியும், அதனால போர்ட்ரேட் சென்சார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்றேன். வேற ஒன்றும் இல்லை, இந்த டெப்த் சென்சார் கொடுக்குறாங்க. அந்த 2வது சென்சாரை பற்றி விட்டுருங்க, அது பெருசாக ஒர்த் இல்லாத விஷயம் தான், அதை பேசியும் பிரோஜனம் இல்லை. ஆனால் 2 கேமராஸ் கொடுக்குறோங்கிறதுக்காக அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிரைமரியா இருக்கிறதா அந்த 50 மெகாபிக்சல் சென்சார் ஓரளவுக்கு ஒர்த்தான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய சென்சார் இருக்கும். இந்த 16,000 ரூபாய் செக்மெண்ட்ல 50 மெகாபிக்சல் கொடுக்கறதுங்கிறது ஒரு நல்ல ஆப்ஷனாக தான் இருக்கு. அதனால இங்கே கேமராஸ் சாட்டிஸ்ஃபைங்கான விஷயம், 1080p வீடியோஸை ரெக்கார்ட் பண்ண முடியும், அந்த மாதிரியான கேப்பபிலிட்டி கொடுப்பாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். அப்படியே ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி போர்ஷன் வந்தோம் அப்படின்னா அங்கே தான் ஒரு பெரிய பாமை தூக்கி போட்டாங்க. என்னன்னா வெறும் 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்குது. ஏன்னா Note 11 அவ்வளோதான் இருந்தது. 5 மெகாபிக்சல் கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்பவே மொக்கையான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் செல்ஃபியை பொறுத்த வரைக்கும். ஏன்னு தெரியல, ரெட்மி அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அந்த 11,000 12,000 போகும்போது ப்ராசர் மற்றதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா செல்ஃபியை குறைச்சி விட்டுறாங்க. அது கொஞ்சம் சொதப்பலாக தான் போகுது. செல்ஃபியை ஏன் ரொம்பவே டவுன்கிரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் தான். மினிமம் ஒரு 8 மெகாபிக்சல் கொடுத்துருக்கலாம். ஏன்னா M3லயே அவங்க பண்ணது 8 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி. இங்கே திரும்ப ஏன் 5 மெகாபிக்சலுக்கு இறங்கி வராங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஸான ஸ்டேட்டில் தான் இருந்தது. சரி போல இந்த செக்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது 5000 mAhக்கான பேட்டரி அதை கொடுத்துட்டாங்க. ஒரு கம்ப்ளீட்டான பவர் பேக் இங்கே வந்து 5000 mAhக்கான பேட்டரி கொடுத்துருக்கிறது நல்ல விஷயமா இருந்தது. அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 5000 mAh 18 வாட்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தா தான் இருந்திருக்கும். 10 வாட்ஸ் எல்லாம் போயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்காரு. 18 வாட்ஸ் அப்படிங்கிறது இந்த டைம் இருக்கக்கூடிய காம்படிட்டிவ்ல ஓகே அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு. என்னமோ நல்லாவே பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மெயினான விஷயம் போக்கோஸ்னாலே கேமர்ஸ்க்கு வந்து பேஸ் பண்ணி வர்றது தான். அதே மாதிரி இந்த டைமுமே கேமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராசர் இங்கே கொடுத்துருக்காங்க. என்னன்னா டைமென்சிட்டியோட 700 ப்ராசர் இங்கே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த ப்ராசர் பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்சுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் அப்படின்னு சொல்லலாம். 20,000 ரூபாய் ஃபோன்ஸில் கூட கொஞ்சம் நாளைக்கு நல்லா வந்திருக்கு. ஆனால் இந்த டைமில் இந்த காம்படிட்டிவ்ல 15,000 ரூபாய்க்குள்ள இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசர் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இது வேற லெவல் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் தரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். இது அந்த மிட் ரேஞ்சை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராசஸ் சொல்லலாம். டைமென்சிட்டியோட 700 கேமர்ஸ்க்கு செம்ம கொண்டாட்டமான ஒரு ஃபோனாக தான் இந்த போக்கோட M4 இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்னு வரும்போது நமக்கு 6GB அண்ட் 64 128 இந்த மாதிரி 2 ஸ்டோரேஜ் டைப்பும் 6GBக்கான ரேம் வேரியண்ட்டும் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வந்திருக்கு. LPDDR4Xக்கான ரேம் டைப்பும் UFSோட 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் இங்கே இருக்கும் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாயில இருந்து 18,000 ரூபாய் வரையும் போகலாம். அந்த ஸ்டோரேஜ் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்க்கு டிஃப்ரென்ஷியேட் இருக்கலாம் தவிர்த்து மற்றபடி எல்லாமே தான். இந்த ஃபோனில் மெயினான விஷயம் அப்படின்னா இதை கேமர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்குது. மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடிய அந்த கேமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இங்கே இந்த போக்கோட M4 இருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.